சிட்டுக்குருவி மரக்கிளை ஒன்றில் சந்தோஷமாக விளையாடிக் கொண்டிருந்தது. அப்போது அதை பார்த்த யமதர்மராஜா அந்த குருவியை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார். இதை கவனித்த கருடனோ, ஆஹா, குருவிக்கு போதாத காலம் வந்துவிட்டது என்று எண்ணி அதை காப்பாற்ற நினைத்து பல மைல் தூரத்தில் உள்ள ஒரு மரப்பொந்தில் அந்த குருவியை வைத்துவிட்டு, நல்ல வேளை, இந்த குருவியை காப்பாற்றி விட்டோம் என்று நினைப்பதற்குள் மரத்தில் இருந்த பாம்பு ஒன்று அந்த குருவியை தின்றுவிட்டது. யமதர்மராஜா கருடனை பார்த்து, இங்கு இருக்கின்ற குருவி இன்னும் 10 நிமிடத்தில் பல மைல் தூரத்தில் உள்ள ஒரு பாம்புக்கு எப்படி இரையாகும் என்று நான் கவனித்து கொண்டிருந்தேன். ஆனால் அந்த குருவியின் விதி உன் மூலமாகவே தன் கர்மாவை முடித்து கொண்டது. யாருக்கு எப்போது என்ன நடக்க வேண்டும் என்று எழுதப்பட்டதை யாராலும் மாற்ற முடியாது என்பதை கருடனுக்கு புரிய வைத்து விட்டு அங்கிருந்து மறைந்தார் யமதர்மராஜா.